எப்பா இனிமேல் வாழ்க்கையில நான் எந்த தவறும் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு பக்குவத்தை கொடுத்துறாருங்க. எண்ட் ஆஃப் லைஃப் எப்ப அவருடைய கடைசி காலங்கள் வரைக்கும் அவங்க ஒரு கடனால அவன் பட்டுட்டானா திருப்பி வாழ்க்கையில கடனே வேணான்னு போயிடுவாங்க. பழக்க வழக்கங்களால ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டான்னு வச்சுங்களேன், உண்மையிலே நல்லவங்களா வந்து ஒருத்தவங்க அதுக்கு ஹெல்ப் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இல்லப்பா நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன், நீ நல்லவனாவே இரு அப்படிங்கிறது. இல்லையா இந்த 10 லட்சம் கேட்குறியா, அந்த 50,000 என்னால் முடியும், இந்த காசு திருப்பி கூட கொடுக்க வேணாம், நீ இதோட போயிடு அப்படின்னு எவ்வளோ பேர் அந்த பக்குவத்துக்கு பிறகு நல்லபடியாக வாழ்கிறவங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படிப்படையை அவர் முழுசாக கொடுத்துருவாரு. கண்டிப்பாக சார். வாழ்க்கைனா என்னங்கிறத சனி பகவான் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நேயர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், 6/3/2026 சனி பயிற்சி வருது. நம்ம சனி வந்து மாறினாதான் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், மேஷராசிக்குன்னு 7 சனி ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் தான் சனி. இருக்கிறதுல ரொம்ப லாங் பீரியடு. ஒரு குழந்தை வந்து இப்போ மீனராசி 7 சனி ஆரம்பித்த பிறகு மீனராசியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இப்போ திரும்பி வந்து அந்த ஒரு 2வது ரவுண்டு அவங்களுக்கு வரத்துக்கு 30 வயசு ஆகும். ஒரு கட்டத்தை ஒரு இடத்த வந்து சுற்றி வரத்துக்கு அவர் வந்து 30 வருஷம் எடுத்துப்பார். ஆனால் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் 7 சனின்னு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, கர்ம சனி இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டம் சனி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார்.